ஹலோ गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொட்டுக்காளி படத்தோட ஆனஸ்டான ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு படம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வீடியோக்குள்ள சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அந்த படத்துக்கு போலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிருப்பீங்க. அண்ட் அதெல்லாம் விடு, தம்ப்நெயில்ல வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கே, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு முறையாவது பார்த்துடணும். ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 50-50 தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ரைட், ஃபுல் ஃபிளட்ஜான ரிவ்யூ கேட்க தயாரா? ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் யாருக்கானது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த டைரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. முக்கியமா யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடு மூவிஸ் எல்லாம் நான் பார்க்கணும், ரொம்பவே ராவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ரொம்பவே கிரவுண்ட் லெவல்ல இறங்கி எடுத்திருப்பாரு. சிம்பிளா சொல்லப்போனா டிக்கெட் கொடுத்து நீங்க படம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றதை விட டிக்கெட் கொடுத்து அந்த மூவிக்குள்ள டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மூவிலே ஒரு மாஸ் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தக்காளி தாறுமாறான ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஒரு ஃபைட் சீன், அது வந்து நடிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அடிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையாலுமே சூரி கேரக்டர் எல்லாத்தையுமே போட்டு அடி பிரிச்சு எடுக்குது. ரியலா நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சுன்னா எப்படி நடக்குமோ அதே சண்டையை அங்க போட்டாங்க. எனக்குலாம் ஒன்ஸ் மோர் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு சீன் வெறித்தனமா இருந்துச்சு. உங்க சண்டையில கடைசியில மாலை எத்து போட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்லும். அதுவுமே வேற லெவல்ல இருந்துச்சு. சிம்பிளா சொல்ல போனா அந்த ஒரு சீனை நடிச்சு எடுக்கல, அடிச்சு எடுத்திருக்காங்க. ரைட், அடுத்த விஷயம் நான் பார்த்தீங்கன்னா அந்த மூவிலேயே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூரி தான். சூரிய பத்தி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் இன்டர்வியூல ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா அந்த கேரக்டர் வந்து தொண்டை கட்டி இருக்க ஒரு கேரக்டர். அவரால் அந்த படத்துல சரியா பேச முடியாது. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் சூரியோட கேரக்டர். ஸோ அதனால நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா டாக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி தொண்டையை பேச முடியாத மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்குன்னு ஒரு சில மூலிகைகள்லாம் எழுதி வாங்கி அந்த மூலிகையை சாப்பிட்டு உண்மையாலுமே பேச்சு வராத மாதிரி பண்ணியிருக்காரு மனுஷன். அவ்வளோ எஃபர்ட் அந்த கேரக்டருக்கு போட்டிருக்காருங்க மனுஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்டிங் அப்படின்னு சொல்றதை விட நேச்சுரல் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே அந்த ஒரு கேரக்டர் அவருக்கு ஒருத்து வேற யாராவது பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ரைட், அடுத்து இன்னொரு அந்த மூவிலேயே முக்கியமான கதாபாத்திரம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அனபெல், அந்த படத்தோட கதாநாயகி. பிரிச்சுட்டாங்க உண்மையை சொல்ல போனா. படம் முழுக்கவே ஒரே ஒரு ரியாக்ஷன் தான், பேய் பிடிச்ச மாதிரியே இருக்கணும், கண்ணை சிமிட்டாம அப்படியே இருக்கணும். படம் முழுக்கவே பேசவே மாட்டாங்க. கடைசியா படம் முடியறதுக்கு முன்னாடி பேசும்போது பா ஒரு வழியா பேசிட்டடா வாயை திறந்த அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்தவங்களே சொன்னாங்க. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர்லயும் சரி இந்த படத்தோட போஸ்டர்லயும் சரி ஒரு சேவலை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த சேவலோட ரெஃபரன்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரெய்லர்ல அந்த சேவல் வந்து ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். ஆனா அந்த சேவலை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, காலை போட்டு இழுத்துக்கிட்டே கிடக்கும். அதே மாதிரி தான் அனபெல்லும் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி வந்து அவங்களை பண்ண விட மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ஏதோ வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசியத்தை எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த படத்தோட கதையே. அந்த சேவலை கட்டி போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அனபெல்லையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க கயிறு இல்லாம. சிம்பிளா சொல்ல போனா அந்த கோழியும் அந்த கதாநாயகியும் ஒண்ணுதான். அந்த கோழியை வந்து அவுத்து விட மாட்டாங்க. அதே மாதிரி அனபெல்லையும் அந்த பிள்ளைக்கு மனசுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. இது வந்து எந்த இடத்துலயுமே சொல்ல மாட்டாங்க. நான் கண்டுபிடிச்ச ஹிட்டன் தான். சோ நான் சொன்னதை மனசுல வச்சு படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ரைட், அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் பத்தி சொல்லணும்னா கூலங்கள் அந்த படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்தோட டைரக்டர் தான் இவரும், வினோத் அவர் பேரு. ரைட், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப 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 லேகுங்க. அப்படியே தலைகீழா திருப்பி போட்ட பேர் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா படத்தை தலையும் புரியாம வாழும் புரியாம முடிச்சு போட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸா எனக்கு படுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். எழுத்து இயக்கம் அதுல இருந்து படத்தோட முடிவுடையுமே டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் முடியும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வச்சுக்கிட்டு கிளைமேக்ஸ் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே விட்டுருவாரு. அது வந்து எனக்கு சரியா படல. எனக்கு மட்டும் இல்ல, தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்குமே சரியா படல. என்னடா படத்தை முடிச்சிட்டீங்களா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா டே கர்டன் ஒரு படம் சூப்பரா நடிச்சாண்டாலே ஆனா இப்படி பண்ணிட்டீங்களாடா அவரை கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொன்னாங்க. கிளைமேக்ஸும் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அரைகுறையாவே அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு சுத்தமா தரல. அடுத்து ஃபைனலா இந்த படத்தோட டெக்னிக்கல் பத்தி பேச போறோம். இந்த படத்தோட ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம், ஒரு மைனஸ்னு சொல்லலாம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல மியூசிக் வந்து சுத்தமா கிடையாது. மியூசிக்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லி டைரக்டர் கேப்பாரு போல. ஏன்னா இந்த படத்துல மியூசிக்கே சுத்தமா கிடையாதுங்க. வண்டி போற சவுண்டா இருக்கட்டும், கார் போற சவுண்டா இருக்கட்டும், ஆட்டோ போற சவுண்டா இருக்கட்டும், இதுதான் மியூசிக். அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ரொம்பவே கிரவுண்ட் லெவலான ஒரு படம்னு. ஆனா இவ்வளவு கிரவுண்ட் லெவலா இருக்கும்னு சொல்லி நான் நினைச்ச கூட பார்க்கல. மேபி இந்த படத்துக்கு மியூசிக் இருந்துச்சுன்னா
பயங்கர பிளஸ்ஸா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் மூவி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாத்திக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த படத்துக்கு பிளஸ் அப்படின்றனால மியூசிக் வந்து அந்த இடத்துல நம்ம பெருசா நோட்டீஸ் பண்ண மாட்டோம். செகண்ட் ஹாஃப் வந்து லேக் அப்படின்றனால மியூசிக் வந்து ஒரு பெரிய குறையாவே படுது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு தாத்தா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, மியூசிக்ல அதனால ரொம்பவே ஸ்லோவா போகுது தம்பி அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் கொண்டு இருந்தான். அவன் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னான்னா, மியூசிக்ல அதனால ஒரு மாதிரியா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான். மேபி ஒரு மைல்டான மியூசிக்காவது இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிக்கும் போது படத்துல இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்த படத்துல வர ஒரு ஆட்டோ கூட உங்களை சிரிக்க வைக்கும். சீரியஸான சீன்ல ஸ்டார்ட் ஆகாம சிரிக்க வைக்கும். அண்ட் படத்துல சூரியோட தங்கச்சியா ஒருத்தவங்க வருவாங்க. பயங்கரமான ஆக்டிங்னு சொல்றதை விட அவங்கள சத்தியமா நடிக்கவே இல்லை, வாழ்ந்திருக்காங்க. அப்படிதான் அவங்களாம் வாழ்றாங்க. அதையவே கேப்சர் பண்ணி நம்ம படமா பார்க்கிறோம். அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. சிம்பிளா சொல்லப்போனா இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலான படத்தை நான் பார்க்கணும், அதுவுமே மியூசிக்கே இல்லாம நான் பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த படத்தை போய் பார்க்கலாம். அண்ட் நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன், அதுக்காகவே கண்ண மூடிட்டு போய் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நான் வந்து கமர்ஷியல் சினிமாஸ் தான் லைக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா நீங்க இந்த படத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரைட், நாளைக்கு கன்ஃபார்மா கோட் படத்தோட பார்ட் 2 டிகோடிங் வந்துடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொட்டுக்காளி அந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.